குளோபல் வார்மிங்னா ரியலி என்ன? டீஃபாரஸ்டேஷனுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் என்ன சம்மந்தம்? இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து எப்படி நம்மளோட எர்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது? இங்கே இருக்கிற ஷார்ட் வேவ்ஸ் இதை விடுது, ஏன் லாங் வேவ்ஸ் விடாதா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துடலாமா? ஸோ இந்த வீட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டாண்டர்ட் 8 சயின்ஸ் யூனிட் 22 கான்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, டீஃபாரஸ்டேஷன்னா என்ன, ஃபாரஸ்டேஷன் என்ன, ரீஃபாரஸ்டேஷன்னா என்ன, என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்னா என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், ரெட் டேட்டா புக் அதோட அட்வான்டேஜ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். இது கொஞ்சம் பெரிய லெசன், லென்த்தியான லெசன், பட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் லெசன். ஸோ இதை நம்ம பார்ட்ஸாக நம்ம பிரித்து படிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். ஸோ நம்மளோட பிளானட் ஏர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 70 to 100 lakh ஸ்பீஷீஸ் இருக்குது. இதுதான் நம்ம பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பயோ அப்படின்ற வார்த்தைக்கே அர்த்தம் வந்து லைஃப், டைவர்சிட்டின்னா டிஃப்ரெண்ட் ஆர் வெரைட்டி. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் இன் தி எர்த் and they are of essential independence of all living things. இதுதான் நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். ஃபாரஸ்ட்க்கு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீஸ் பார்க்கலாம், ஃப்ளாரா, ஃபானா, அனிமல்ஸ் பார்க்கலாம், பேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து தே ஆர் இன்ஹெபிட்டட் பை மெனி பீப்புள். ஓகே, ஸோ தட் இஸ் மெனி லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபாரஸ்ட்டு கிளியர் பண்ணுறோம். அதுக்கு காரணம் நிறையவா இருக்கலாம். ஒன்று வந்து அந்த ஏரியா வந்துட்டு நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை கல்டிவேஷன் அக்ரிகல்ச்சரலுக்கு பர்பஸாக இருக்கலாம், இல்லை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ரோடு போடுறதுக்காக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதில் இருக்க ட்ரீஸை வந்து நம்ம டிம்பர், லாக், பேப்பர் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ தேர் ஆர் மெனி பிளேசஸ் that have been are under extinction and animals are endangered and because of the deforestation and many other reasons. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து ஹியூமன் ரீசன்ஸ் தான். ஸோ டீஃபாரஸ்டேஷன்னா என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஃபாரஸ்ட்டுங்கிறது ஒரு ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ஓகேயா, தே கவர் ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லேண்ட் ஏரியா. ஸோ லேண்டோட மொத்த லேண்டில் வந்து 30% வந்து ஃபாரஸ்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ட்ரீஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரீதின் பண்ணுற ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதே அந்த ட்ரீஸ் தான். ஸோ தே ப்ரொடியூஸ் ஆக்சிஜன் அண்ட் தே டேக் இன் த கார்பன் டை ஆக்சைடு தட் வி ப்ரீத் அவுட். ஸோ அந்த ஒரு அட்மாஸ்பியரிக் பேலன்ஸ் கொடுக்குறது யாது ட்ரீஸ் தான். ஸோ இப்போ அந்த ட்ரீஸை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ நம்ம ஃபாரஸ்ட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் இருக்கிற முக்கியமான ட்ரீஸை வந்து டிம்பருக்கு, பேப்பருக்கு, மெடிசினல் பிளான்ஸாக யூஸ் பண்ணுறோம். இதை தாண்டி வந்து ஒரு ட்ரீஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளட் வருது, ஒரு ரெயின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூட்ஸ் வந்து அங்கே இருக்கிற சாயிலை வந்து நல்லா டைட் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கும். கரெக்டாக? பட் இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரீ இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி அங்கே இருக்கிற சாயில் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி லூஸ் ஆகிடும். ஸோ அது ரன் ஆஃப் ஆகிடும், அதோட நியூட்ரியன்ட் வேல்யூ அங்கேருந்து போயிடும். ஸோ கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய வரும். ஓகே, ஸோ ஃபாரஸ்ட் எல்லாமே they are destroyed all over the world. So destruction of forest in order to make a landform available for many uses. This is called as deforestation அப்படிங்கிறது வந்து உங்களோட டெஃபினிஷன். ஓகே, ஸோ டீஃபாரஸ்டேஷனால் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவரல் ஈகாலஜிக்கல் இம்பேலன்சஸ் has resulted in increase in temperature. டெம்பரேச்சர் அப்படின்னா இப்போ வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சென்ச்சுரி பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு +1 டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் ஆகிருக்கு நம்மளோட எர்த்து. இன்னும் இது வந்து உங்களுக்கு ஒரு மைல்டு டிஃப்ரென்ஸாக தான் தெரியுது. இன்னும் பல கோடி வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கிரேட் கிராண்ட்சன்ஸ் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அது ஏன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது குளோபல் வார்மிங்ன்ற டேர்ம். அது என்னங்கிறத வந்து நம்ம இதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இல்லை புக்கில் இல்லாத விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். So again, it's causes of deforestation. Deforestation is mainly caused by either நேச்சராக இருக்கலாம், இல்லை மேன்மேட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். நேச்சரை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் யூ கேன் கண்ட்ரோல். ஸோ நேச்சுரல் வேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்ஸ், ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை ஃப்ளட்ஸ் வந்து நேச்சுரல் வேஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன். நீங்கள் எடுத்து நிறைய தடவை பார்த்துருப்பீங்க நியூஸில். அமேசான் காட்டில் வந்து ஒரு இடத்துல தீ வந்துடுச்சு அப்படின்னா தி என்டையர் ஏரியா, அந்த என்டையர் ஃபாரஸ்ட்டே வந்து தீப்பற்றி எரிஞ்சு அங்கே அழிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அது வந்து ஃபயர்ஸ், நேச்சுரல் ஃபயர்ஸ், அது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃப்ளட்ஸும் அதே மாதிரி தான். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எதுக்கெலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பேன்ஷன். இது வந்து அக்ரிகல்ச்சரபிள் லேண்ட், இதுக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நிறைய ஏரியா வந்து ஃபாரஸ்ட்டை கட் பண்ணிடுறாங்க. கேட்டல் ப்ரீடிங் அப்படின்னா மாடு மேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதோ, இல்லை வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இல்லீகல் லாக்ஸ் அப்படின்னாலே வந்து அந்த வுட்டு கட் பண்ணி இல்லீகலாக சேல் பண்ணுறது. மைனிங், சுரங்கம் தோடுறது, ஒரு பெட்ரோல் இருக்குதா இல்லையா, பெட்ரோல் உங்களுக்கு எப்படி வரும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ எப்படி வந்து ஒரு பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ட்ரீஸ் வந்து டீகேட் மேட்டர் வந்து கீழே புதைஞ்சு கிடக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அந்த இடத்துல அதுதான் வந்து கோலா மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பல 100 வருஷம் கழிச்சு அது வந்து பெட்ரோலாக மாறுது. ஓகேயா? ஸோ அதுதான் வந்து மைனிங்னு சொல்லுவோம். ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் வந்து டேம் கன்ஸ்ட்ரக்ஷன். டேம் கன்ஸ்ட்ரக்ஷனாலே ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஏரியா நமக்கு தேவைப்படும் டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ கமர்ஷியலாகவும் ரெசிடென்ஷியலாக நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இதை பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பேன்ஷன். அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகும்போது ஆப்வியஸ்லி அவங்களோட ஃபுட்டோட டிமாண்டும் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படின்னும் போது ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக கல்டிவேட் பண்ணும். அதுக்கு லேண்ட் எங்கே போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீஸை வந்து கட் பண்ணிட்டு அந்த இடத்துல க்ராப்ஸ் போடுறாங்க, இல்லை கேட்டில் வந்து கிரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கிரேசிங் ஆஃப். So more than 40% of the forest வந்து are clean to obtain the land to meet this agricultural purpose. இதுதான் agricultural expansion. நெக்ஸ்ட் urbanization. Urbanization அப்படின்னாலே people பாப்புலேஷன் அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ்லாம் வருது. அப்போ அது எங்கே போய் கட்டுவாங்க? ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை வந்து இந்த ட்ரீஸை கட் பண்ணி அந்த இடத்துல தான் கட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து அர்பனைசேஷன் பீப்புள் வந்து தங்குறாங்கன்னா அங்கே வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ரோடு வரணும். ஓகே, அப்போ ரோடுக்குலாம் எவ்வளோ பெரிய ஏரியா வேணும், திரும்ப அது கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான தண்ணி வேணும், மினரல் அங்கே வேணும், இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பாக அங்கே பக்கத்தில் வந்துடும். ஸோ ஆல் அர்பனைசேஷன் அப்படின்றதுனால ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மைனிங். மைனிங் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு உள்ள சொரங்கி அந்த நான் சொன்னது ஒரு ஒரு பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இங்கே புதைஞ்சு கிடக்கிற ஒரு டீகேட் மேட்டர் ஒரு ட்ரீயாக இருக்கலாம். ஸோ அது என்னென்னா ஒரு பெட்ரோலாக மாறலாம், இல்லை வந்து ஒரு கோல்டாக மாறலாம், டைமண்டாக மாறலாம். ஸோ அந்த கோலை எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த இடத்துல கீழே நோண்டி பார்ப்போம். ஸோ பெரிய மைனிங்ன்றது ஒரு சின்ன ஏரியாவில் பண்ண மாட்டாங்க, பெரிய ஏரியா நீங்கள் பார்த்துருப்பீங்களா சுரங்கங்கள்லாம், அது எவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி தி என்டையர் ஏரியா ஆஃப் ஃபாரஸ்ட் இஸ் கிளியர்ட். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ். பீப்புள் இன்க்ரீஸ் ஆக ஆப்வியஸ்லி வாட்டர் நமக்கு தேவை. அந்த வாட்டர் சேவ் பண்ணுறதுக்கு எங்கன்னா டேம் இருந்தால் தான் வாட்டர் சேவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து தண்ணி இல்லாத நேரத்தில் யூ வில் நாட் ஹேவ் வாட்டர். ஸோ டேம் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கல்லணை டேம் பார்த்துருப்பீங்களா, இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ செம்பரம்பாக்கம் ஏரி அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த டேம்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூ நீட் அ வெரி வாஸ்ட் ஸ்பேஸ். ஓகே, ஸோ அகெயின் ஃபாரஸ்ட் இஸ் பீயிங் கிளியர்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிம்பர் ப்ரொடக்ஷன். டிம்பர் அப்படின்னாலே வுட்டு தான். ஸோ வுட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன மாதிரி வுட் இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம படிக்கிற பேப்பர் எல்லாமே வந்து வுட்டில் இருந்து தான் எடுக்கிறது. மேட்ஸ்டிக், ஃபர்னிச்சர்ஸ் வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வுட்டில் தான் பண்ணுறது. ஸோ அதை தாண்டி வுட்டை வந்து ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாகவும் பண்ணுறாங்க, லீகலாகவும் பண்ணுறாங்க. இல்லீகல் வுட் கட்டிங் அண்ட் டிஸ்ட்ராய் மோர் நம்பர் ஆஃப் ட்ரீஸ். திஸ் இஸ் தி மெயின் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சம் வேல்யூபிள் பிளான்ட்ஸ். ஸோ சிப்கோ மூமெண்ட்ன்றவர் யார் ஆரம்பித்தார்னா பார்த்தீங்கன்னா சுந்தர்லால் பஹுகானா. ஹி வாஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் திஸ் மூமெண்ட். இது சிப்கோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் மூமெண்ட். இட் மீன்ஸ் டு ஸ்டிக் ஆர் டு அக். இது வந்து ஒரு டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் ஐ ஆல்ரெடி செட். ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வந்து நேச்சுரலாக வந்து காஸ் ஆகிருக்கு, இல்லை வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் மேன்மேட் மூலியமாகவும் ஆக்சிடென்ட்ஸாகவும் வந்து காஸ் ஆகுது. பட் அது வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துருச்சு அப்படின்னா உங்களால் தடுக்கவே முடியாது. பிகாஸ் இட் வில் ஹாவ் வெரி ட்ரெமெண்டஸ் எஃபெக்ட் ஆன் த பயோடைவர்சிட்டி அண்ட் ஈகானமி அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபாரஸ்ட்டு மற்ற எல்லாமே நேச்சுரல் திங்ஸ்னால தான். ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர்னால பாதி கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஆஃப் த ஃபாரஸ்ட் அழிஞ்சிச்சு அப்படின்னா இட் வில் இன்டைரக்ட்லி எஃபெக்ட் தி ஈகானமி ஆஸ் வெல். நெக்ஸ்ட்டு சைக்ளோன்ஸ் டிஸ்ட்ராய் த ட்ரீஸ் ஆன் அ மேசிவ் பேசிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும், அந்த தண்ணி வெள்ளம் இதெல்லாம் வந்து நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there's been a long history of interdependence between man and forest. So man and forest are interdependent. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரீஸ் வந்து எப்படி வந்து டைரெக்டாக டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they give out the oxygen that we breathe in and take out the carbon dioxide. அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம் ஆப்போசிட்டாக அது கொடுக்குற ட்ரீஸ் கொடுக்குற ஆக்சிஜனை ப்ரீத் இன் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம வெளியில் கொடுக்குறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். பட் அந்த மாதிரி ட்ரீஸை வந்து நம்ம கட் பண்ணும்போது இந்த சைக்கிள் வந்து there is an imbalance in the cycle. Okay, every year 1.1 hectares of forest have been cut down around the world. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 1.1 crore hectares of forest வந்து கட் டவுன் பண்ணுறாங்க. இன் இந்தியா அலோன் 10 lakh hectares of forest are destroyed. இதில் நிறைய வந்து harmful எஃபெக்ட்ஸ் இருக்குது.
என்னென்ன ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ். ஸ்பீஷீஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நெறைய வந்து அனிமல்ஸ் வந்து இப்போ நமக்கு தெரியாம ஆல்பட்ராஸ் அனிமல் இந்த மாரி நெறைய வந்து ஒரு ஒரு பறக்கும் யானைன்ற ஒரு ஒரு யானை வந்து பறக்காது. பட் அந்த டைம்ல வந்து ஒரு யானை இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நெறைய ஸ்பீஷீஸ் வந்து இப்ப நமக்கு தெரியாம போனது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் டீஃபாரஸ்டேஷன். Has caused lots of wonderful species of the plants and animals on the verge of extinction. More than 80% of the world's species remain in the tropical rainforest. நம்ம பார்த்துருக்கோம். நிறைய வந்து ஃபாரஸ்ட் வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து tropical rainforest. இதில் வந்து பார்த்தீங்கன்னா reports say that about 50 to 100 species of animals are being lost each day as a result of destruction of their habitat. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 50லேருந்து 100 different species வந்து அழிகிறது. Almost the verge of extinction. Okay, this is because of the destruction of forest. நெக்ஸ்ட் சாயில் எரோஷன். சாயில் எரோஷன் அப்படின்னாலே தெரியும். ஸோ நம்ம ட்ரீஸ் கட் பண்ணால் இட் வில் நாட் பி ஏபிள் டு ஹோல்ட் த ரூட்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி அங்கே இருக்கிற சாயில் போயிடும், அங்கே இருக்கிற நியூட்ரியன்ஸ் போயிடும். ஸோ அங்கே இருக்கிற ஆர்கானிக் மேட்டரும் வந்துட்டு ஆப்வியஸ்லி அங்கேருந்து போயிடும். பிகாஸ் த ரூட்ஸ் ஆஃப் த ட்ரீ ரீட்டைன் த வாட்டர் அண்ட் த டாப் சாயில் விச் ப்ரொவைட்ஸ் நியூட்ரியன் டு த பிளான்ட். ஸோ வாட்டர் சைக்கிள் இட் இஸ் அகெயின் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். டிரான்ஸ்பிரேஷன் மூலிமா ரூட்ஸ்லேருந்து இந்த வாட்டர் வந்து ட்ரீஸ்க்கு போகும். அந்த ட்ரீஸ்லேருந்து வாட்டர் வேப்பராக மாறி மேலே போய் ரெயினாக நமக்கு வரும். ஸோ ரூட்ஸில் நம்ம ட்ரீஸை கட் பண்ணிட்டோம்னா இந்த டிரான்ஸ்பிரேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்காது, வாட்டர் வேப்பர் சைக்கிள் நடக்காது, ரெயினும் நமக்கு வராது. ஸோ ஃப்ளட்ஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அந்த இடத்துல இருக்கிற சாயிலை ஹோல்ட் பண்ணுறது அகெயின் ரூட்ஸ் தான். பட் இஃப் இட் இஸ் நாட் தேர் ஆப்வியஸ்லி அங்கே இருக்கிற ஏரியா வந்து கண்டிப்பாக அதிகமாக பாதிக்கும். நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்க்கு நான் அழகாக வந்து இப்போ ஒரு டிபிக் பண்ணுறேன், அது ஃபஸ்ட்டு பாருங்கள். உண்மையிலே குளோபல் வார்மிங்னா என்னென்னு நீங்கள் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ உங்கள் லோவர் கிளாஸஸ்லேருந்து அதை பார்த்துருக்கீங்க, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் புக்கில் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து ஆக்சிஜனை வந்து இன்டேக் பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக வந்து வெளியே விடுவோம். ஸோ ட்ரீஸ் என்ன பண்ணுவோம், ஆப்போசிட்டாக அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து அது வந்து இன்ஹேல் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை வெளியில் விடும். இப்போ டீஃபாரஸ்டேஷனால் என்ன ஆகுது, ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணிடுறோம். ஸோ அக்குமுலேட்டட் கார்பன் டை ஆக்சைடு வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸாக மாறுது. ஸோ இந்த ஹீட் வந்து ட்ராப் ஆகிடுச்சுன்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. பட் அதுக்கு பிஹைண்ட் ஒரு லாஜிக் இருக்குது. என்னைக்காவது அதை யோசிச்சிருக்கீங்களா? என்ன, வாட் இஸ் குளோபல் வார்மிங், வாட் இஸ் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ், அதோட எஃபெக்ட் நம்மளை எப்படி பாதிக்குதுன்ட்டு. ஸோ அதை நான் சிம்பிளாக இங்கே ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். இதுதான் நம்மளோட ஏர்த் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுது அப்படின்னா அதுதான் குளோபல் வார்மிங். சிம்பிளாக சொல்லணும்னா ஏர்த் வந்து ரொம்ப ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு செஞ்சுரி ஆல்மோஸ்ட் 1 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து ஹீட் ஆகிருக்கு. இன்னும் போக போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக ஹீட் ஆகிடும். ஹீட் ஆனால் என்ன ஆகும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும் டெம்பரேச்சரு, கிளேஷியர்ஸு, ஐஸ் எல்லாமே வந்து கீழே உருகி போயிடும் தனியாக. ஓகே, இதுதான் குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு சிம்பிள் கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட சன், இதுதான் நம்மளோட ஏர்த். ஓகே, ஏர்த்துக்கு வெளியில் ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ஒரு சின்ன ஒரு பிளாங்கெட் மாதிரி நமக்கு மேலே போத்திருக்கு. ஏர்த்துக்கு மேலே இருக்க ஒரு பிளாங்கெட் மாதிரி. அதுக்கு மேலே இருக்கிற கேஸஸ் தான் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஜென்ரலி அட்மாஸ்பியரில், ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிற கேஸஸ் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், வாட்டர் வேப்பர், இது எல்லாமே தான் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ என்ன நடக்குது இந்த கான்செப்ட்னு பாருங்க. இப்போ சன் இருக்குல்ல, சன்லேருந்து வர்றது வேவ்ஸ். ஓகே, சன்லைட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதை எப்போவுமே என்ன சொல்லுவோம், சன்லைட்டுன்னு சொல்லுவோம். அந்த சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அதோட வேவ் லென்த் வந்து 0.2லேருந்து 4 மைக்ரான்ஸ் போல தான் இருக்கும். ஸோ இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம், பேஸ்ட் ஆன் வேவ் லென்த். ஸோ இது என்ன பண்ணோன்னா அங்கேருந்து இங்கே வரும். இங்கே வந்தோடனே இந்த க்ரீன் ஹவுஸ் என்ன பண்ண அப்படின்னா இது ஷார்ட் வேவ்ஸை ஈஸியாக வெளியில் இட் வில் allow it to go through, pass through பண்ணும். ஸோ ஒரு சிலது வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும், ஒரு சிலது வந்து பாஸ் த்ரூ ஆகிடும். பாஸ் த்ரூ ஆகி எங்கே போகுது, ஏர்த்துக்கு மேலே விழுது. ஏர்த் என்ன பண்ணும், இந்த ஷார்ட் வேவ்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். சன் லைட்டிலிருந்து வர வேவ்ஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு என்னவா வெளியே எடுக்கும் அப்படின்னா ஹீட் எனர்ஜி. ஓகே, ஹீட் எனர்ஜியாக வெளியில் விடும். அப்சர்வ் பண்ணினது மீதி இருக்கிற அந்த ஹீட்டை வந்து லாங் வேவ்ஸாக வந்து விடும். ஓகே, லாங் வேவ்ஸாக போகும்போது இந்த மாதிரி போகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட CO2 கேஸ் இருக்குல்ல, மெயின்லி அந்த CO2 கேஸ் என்ன பண்ணிக்கணும், அந்த லாங் வேவ்ஸை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். பார்ட் ஆஃப் தெம் அப்சர்வ் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டைரெக்டாக மொத்த ஹீட் எனர்ஜியும் வெளியில் ஸ்பேஸுக்கு போகாமல் கொஞ்சம் தான் வெளியில் போகும். ஓகே,
கொஞ்சம் தான் வெளியில் போகும். மீதி வந்து இது எல்லாமே அப்சார்ப் பண்ணி வச்சுருக்கனால அந்த வார்ம்த் தான் வந்து நம்மளோட எர்த்தை ஓரளவுக்கு சமநிலையாக பேலன்ஸ்டான ஒரு டெம்பரேச்சராக வைக்கிறதுக்கு காரணம். இப்போ இதுக்கு ரிவர்ஸாக பார்க்கலாம். ஓகே, சன்லேருந்து ஷார்ட் வேவ்ஸ் ஈஸியாக ஃபில்டர் ஆகி இங்கே வந்துடுது. ஓகே, ஆனால் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணிடுறோம். அப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிடும். ஸோ CO2 கேஸஸ் இங்கே இந்த லேயரில் வந்து CO2 கேஸஸ் அதிகமாக ஆகிடுது. ஸோ CO2 கேஸ் எப்போவுமே என்ன பண்ணோன்னா ஷார்ட் வேவ்ஸை வந்து ஈஸியாக விட்டுரும், ஆனால் லாங் வேவ்ஸை வந்து அது விடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஏர்த்லேருந்து போகிற லாங் வேவ்ஸ் வந்து போகுது. இப்போ CO2 ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுது, ஏன்னா டீஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டோம். அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெளியிலேயே போகாமல் இங்கேயே ட்ராப் ஆகிடும். இங்கேயே ட்ராப் ஆகிடுச்சுன்னா அதிகமான ஹீட் வந்து இங்கேக்குள்ளேயே இருக்கும். அந்த ஹீட் வந்து என்ன ஆகும், ஆப்வியஸ்லி நம்மளுடைய எர்த்தோட டெம்பரேச்சரை அதிகப்படுத்தும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட் பிஹைண்ட் குளோபல் வார்மிங் அண்ட் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது காலத்துக்கும் உங்களுக்கு மறக்கக்கூடாது. ஸோ வித் திஸ் part 1 வீடியோ இஸ் கம்ப்ளீட். part 2 வீடியோவில் அடுத்தது நம்ம பார்க்கலாம். If you have any doubts, post your questions. Thank you.